ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இது வந்து யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா NTPC அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்கோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப இந்த வீடியோல நம்ம யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஜாப் போஸ்டிங்கான அபிஷியல் லிங்க் வேணும்னா நீங்க வந்து நம்ம பிளாக் சேனலுக்கு போயிட்டு tnjobupdate.in இந்த சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெட் ஜாப். அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து கிளியரா டவுன்லோட் ஆகும். அதெல்லாம் நீங்க டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பிளாக் சைட்க்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நாங்க வந்து இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல கொடுக்குறோம். அதை செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதுலயே வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஃபுல்லா போட்டிருக்கோம். அதாவது HPCL, பெல் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். அதையும் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம NTPC கிரீன் அந்த வீடியோ அந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி பார்த்தோம்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பீரியட் ஆஃப் 3 years வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஃபர்தரா வந்து 2 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஜினியர் ரெனியூவபிள் எனர்ஜி சிவில். ஓகேங்களா? இதுக்கு வந்து எவ்வளவு வேகன்சின்னு சொல்லி பார்த்தோம்னா 40 வந்து வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கேஷ் பேஸ் ரிசர்வேஷன் என்னென்ன அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா BE BTech சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை நீங்க ST/SC கேட்டகரியா இருந்தீங்கன்னா நீங்க 50% மட்டுமே வாங்கியிருந்தாலே போதும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 3 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன் ஜியோடெக், பில்டிங் ஃபவுண்டேஷன், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல், டவர் ஸ்ட்ரக்சர், ஸ்விட்ச் யார்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு வந்து ரெனியூவபிள் எனர்ஜியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஜாப் சம்மரிங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 30 years இருந்தீங்கன்னா இங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அடுத்து நேம் ஆஃப் த போஸ்ட், அதாவது இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ரெனியூவபிள் எனர்ஜி எலக்ட்ரிக்கல். இதுக்கு வந்து 80 வேகன்சிஸ் இருக்கு. ரிசர்வேஷன் வந்து கேஷ் பேஸா அவங்க வந்து டீடைல்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், நீங்க வந்து என்னன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், BE or BTech. நீங்க வந்து 60% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை நீங்க ST/ST கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 50% வாங்கியிருந்தாலே போதும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்விட்ச் யார்ட், எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங், டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் இன்ஜினியரிங் இதுல எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் வந்து 30 years அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கலுக்கும் வந்து ஒரு போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து வேகன்சி வந்து 15 அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து அன்ரிசர்வ்ல 4, SC/SC 3, ST 2, OBC 3, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 3 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் BE BTech வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இது இன்வால்மெண்ட் இன் சூப்பர்விஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இதுல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ், அதுக்கு வந்து அவங்க வந்து ஜாப் போஸ்டிங் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 7 வேகன்சிஸ் இருக்கு. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 2 years ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேஷன் அது வந்து முடிச்சிருக்கணும். எதுனா மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் இன் ஹியூமன் ரிசோர்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், பர்சனல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிகிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு வந்து என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா SAP, MS ஆஃபீஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ்க்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 26 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுல வந்து என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 1 year வந்து ஃபினான்ஸ் ஆர் அக்கௌண்ட்ஸ் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியர் ஐடி. ஓகேங்களா? இன்ஜினியர் ஐடிக்கு வந்து என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்த்தோம்னா, நீங்க வந்து ஜஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி வந்து டிகிரி வச்சிருந்தாலே போதும், 60 மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். இதே வந்து எஸ்டி எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 50% மார்க்ஸ் போதும். ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க வந்து என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்குவயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எதுலன்னு சொல்லி பார்த்தோம்னா நெட்வொர்க்கிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபயர்வால் அண்ட் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், மானிட்டரிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், ASP.NET ப்ரோக்ராமிங் ஃப்ரேம்வொர்க், அதுக்கப்புறம் MySQL சர்வர் டேட்டாபேஸ், விண்டோஸ் சர்வர் அப்படி இதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து எனி ஸ்ட்ரீம் எந்த டிகிரி பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் போதும், வித் டிப்ளமோ இன் பிஜி டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஆர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதற்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து பர் ஆனம்க்கு வந்து 11 லேக் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன டிசபிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த சார்ட் சொல்ல எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கம்ப்யூட்டர் டெஸ்ட்ல 70 மார்க்ஸ், அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து 10 மார்க்ஸ், இன்டர்வியூக்கு வந்து 20 டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி அதுலேயே வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸும் நீங்கள் அன்ரிசர்வ்ல வந்தீங்கன்னா இந்த இந்த பர்சன்டேஜ் இருக்கும், ரிசர்வ் இந்த பர்சன்டேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல வந்து என்ன கேட்பாங்க, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், வெர்பல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், ஜெனரல் நாலேஜ் இதெல்லாமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எங்க எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னா இந்த கேரியர் செக்ஷன்ல போயிட்டு நீங்க அப்ளை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் வீடியோ ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 11th ஆஃப் ஏப்ரல் 2025 வந்து ஸ்டார்ட் ஆகுது, இன்னைக்கு எண்ட் ஆகுதுன்னா 1st ஆஃப் மே 2025 வந்து எண்ட் ஆகுது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து NTPC கிரீன் ரெக்ரூட்மெண்ட் பத்தின ஒரு சின்ன அப்டேட். வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம பிளாக் செக்ஷன்ல போயிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டைரக்டா ரிப்ளை பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.